வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு 17,000 ரூபாயை அக்கௌண்ட்டில் வரவு வைக்கிறாங்களா? உண்மையாகவே இந்த தகவல் வரவு வைக்கிறது உண்மைதானா? இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். தமிழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, தேர்தல் காலம் தொடங்கிவிட்டது. குடும்ப தலைவிகளுக்கு அக்கௌண்ட்டில் பண வரவு வைக்க போகிறதா தகவல்கள் அங்கங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி குடும்ப தலைவிகளுக்கு அரசு தரப்புலேருந்து நிதி உதவி உங்கள் கைக்கு வரும் என்பன பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு 17,000 ரூபாயை நிதி உதவியாக வழங்குறாங்க. ஓகேங்களா? வரை நிதி உதவி. நீங்கள் அறிய வேண்டிய அந்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன? ஸோ தமிழக அரசினுடைய உரிமை தொகைகள், மகளிருக்காக தமிழக அரசு என்ன செய்யுது, மத்திய அரசு என்ன செய்யுது? ஸோ தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 13 முதல் 3 மாத நிலுவைத் தவணை தொகை 3,000 மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி 2,000 என 5,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஓகேங்களா? மாதந்தோறும் 1,000 தற்பொழுது தகுதியுள்ள 1.31 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1,000 வழங்கப்பட்டு வருகிறது. எதிர்காலத்தில் இந்த 1,000ன்றதை 2,000 ரூபாய் நாங்கள் மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி வரை பணம் பெற்றவர்களுக்கு 5,000 உறுதியும், ஜனவரி மாதம் வரை 1,000 உரிமை தொகை பெற்ற கணைத்தல்மான அந்த பயனாளிகளுக்கு இந்த 5,000 சிறப்பு தொகையும் வங்கி கணக்கில் வரவு வச்சுட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசினுடைய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கேஸ் மானியம், ஓகேங்களா, இதுவே ஒரு 4,000 ரூபா வந்துடும். ஸோ அதே மாதிரி உர மானியம் இது ஒரு 4,000 ரூபா வந்துடும். ஸோ பிஎம் கிசான் ஒரு 6,000. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 17,000 ரூபாயை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இப்படி நமக்கு பார்க்குறப்போ மத்திய அரசுடைய கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்குறப்போ ஒரு 12,000, தமிழக அரசு ஒரு 5,000, மொத்தம் 17,000 ரூபாய் மகளிருடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படுகிறது. ஸோ நேரடி பண பரிமாற்றம் டிபிடி மூலம் இடைத்தரகர்கள் இன்றி பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பணம் சென்றடையும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா போடுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிபிடி முறைகளில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பண பரிமாற்றம் நடக்கும். இந்த திட்டத்திற்கு தகுதி யாருக்கெல்லாம் தகுதி இந்த உதவித்தொகை கிடைக்காது. ஸோ நீங்கள் அரசு ஊழியர் மற்றும் வரி செலுத்துவோராக இருந்தால் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. வாகன உரிமையாக இது 4 சக்கர வாகனம் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ மின்சார பயன்பாடு ஒரு 2 மாதத்துக்கு 3,600 யூனிட்டுக்குள்ளாமல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 3,600 யூனிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா கிடைக்காது. ஸோ விண்ணப்பிக்க தகுதியானவராக தகுதி வரம்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது மற்றும் வசிப்பிடம் 21 வயதுக்கு, ஓகேங்களா, அதுக்கு மேலே இருந்தாலும் ஓகே. வசிப்பிடம் அந்த லோக்கலாலிட்டி. வருமான வரம்பு 2,50,000 லட்சத்துக்கு முன்னாடி இருக்கணும். நில உடைமை மற்றும் மின்சாரம் 5 ஏக்கரா வச்சுருக்கணும். 10 ஏக்கரா வேறு ஏதாவது வச்சுருந்தாலும் சரியே. 3,500-600 யூனிட்டுக்குள்ளார யூஸ் பண்ணணும். குடும்ப அட்டை உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ பணம் வராதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வங்கி விண்ணப்ப கணக்கை வங்கி கணக்கு இணைக்கப்பட்டுள்ளதா அப்படின்றத செக் பண்ணுங்க. முதல்லையே வங்கிக்குடன் இணைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத கிளாரிட்டியோட ஒரு செக்கிங் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கு யாரெல்லாம் இதில் நிலம் சரிபார்ப்பு மற்றும் மின்சாரம் 5 ஏக்கருக்குள் நஞ்சை அல்லது 10 ஏக்கருக்குள் புஞ்சை நிலம் மட்டுமே இருக்க வேண்டும். ஆண்டு மின்சாரம் 3,000 யூனிட்டிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீம்காக மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அடுத்த தகவல்கள் மாற்றிக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.